வாங்க இன்னைக்கு நம்ம யுஎஸ்ஏ தமிழ் இனிது சேனலில் கிறிஸ்மஸ் மரங்களை பற்றின பதிவு பார்க்குறோம். நம்ம இருக்கிறது அமெரிக்காவில் ஹோம் டிப்போ அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கடை. இதில் வகை வகையாக கிறிஸ்மஸ் மரங்கள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய அளவில் வரைக்கும் கிறிஸ்மஸ் மரங்கள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. நம்ம அதை தான் சுற்றி பார்க்குறோம். இதெல்லாம் செயற்கையான மரங்கள். அந்த மரங்களை அலங்கரிக்கிறதுக்கான பொருட்கள், மணி மாதிரி, அந்த ஆர்னமெண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மரங்களை சுற்றி வைக்கிற லைட்ஸ், பொம்மைகள் அப்படின்னு விதவிதமாக அடுக்கி வச்சுருக்காங்க. வாங்க சுற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போதான் நம்மளோட யுஎஸ்ஏ தமிழ் இனிது சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா, இந்த சேனலில் நம்ம அமெரிக்காவில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகள் பற்றி பதிவு செய்கிறோம். அப்புறம் அமெரிக்க வாழ்க்கை முறை, கல்வி, இதெல்லாம் பற்றியும் இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வரோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பேராதரவை தெரிவிங்க. வாங்க, நம்ம இப்போ கடைக்குள்ளே இருக்கோம், சுற்றி பார்க்குறோம். கிறிஸ்மஸ் அலங்காரத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த கடையில் விற்பனைக்கு இருக்குது. பாருங்கள், வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த மரங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரியும் அதுக்கு இருக்கிற வேலைப்பாடு, அதனோட அந்த லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த லைட் எண்ணிக்கைகள் அதுக்கு தகுந்த மாதிரி விலை மாறுபடுது. செயற்கையான கிறிஸ்மஸ் மரங்களை இங்கே இருக்கிற மக்கள் அதிகமாக வாங்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. கிறிஸ்மஸ் மரங்கள் வைக்கிற பழக்கம் இங்கே முக்கால்வாசி வீடுல இருக்கும். அதில் 80% மேலான மக்கள் இந்த செயற்கையான கிறிஸ்மஸ் மரங்களை தான் வாங்கி வைக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மரங்கள் எல்லாம் பிளாஸ்டிக், பிவிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் செஞ்சுருக்காங்க. அதுலேயே இப்போ பாருங்கள், இந்த மரத்தில் பனி படர்ந்திருக்க மாதிரி இருக்குது. சில மரங்கள் அப்படியே இயற்கையான மரங்கள் மாதிரியே அதே நிறத்துலையும் இருக்குது. அதில் சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக மாற்றுறதுக்கெல்லாம் அவங்களே இதெல்லாம் பார்ட்டாக இருக்கும். அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியாக அடைச்சி வச்சுருப்பாங்க பெட்டியில். இதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அதுலேயே எப்படி மாட்டணும் அப்படிங்கிற கையேடு குறிப்பும் இருக்கும். அதை பார்த்து நம்ம அழகாக முதல்ல அந்த கீழே இருக்கிற ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கிற பகுதி, அப்புறம் அதுக்கு மேலே வைக்கிற பகுதி, மேலே வைக்க வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்து பார்த்து அழகாக அடுக்கிடலாம். கிட்டத்தட்ட ஒரு பசில் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை அமைக்கிறதும். இதுக்கு இப்போ யூடியூப்பில் வீடியோஸ்லாம் கூட இருக்குது, இந்த மரத்தை எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை பார்த்தும் நிறைய பேர் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் அமைச்சிருவாங்க. இது பாருங்கள், ரொம்ப உயரமான மரம், அழகாக இருக்குது. இதனோட விலை $300 கிட்ட சொல்கிறாங்க. இதனோட பார்த்திங்கன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த உண்மையான இயற்கையான மரம் மாதிரி இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே இருக்குது. லைட்ஸ்லாம் கூட பொருத்தி இருக்காங்க. 200க்கு மேலே எல்இடி லைட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கு இந்த மரத்தில். இந்த கிறிஸ்மஸ் மரம் நவம்பர் மாதம் இறுதியிலேயே வச்சுடுவாங்க நிறைய பேர் அவங்க வீட்டில். செயற்கையான மரம் தான் அப்படிங்கிறதுனால பெருசாக அந்த இலையெல்லாம் கொட்டாது. அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை. 2 மாதத்துக்கு கூட வீட்டில் அலங்காரமாக அழகாக வச்சுடுவாங்க. இதை கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டில் சுழல்ற சக்கரம் கூட இருக்கும். அப்படியே நம்ம நகர்த்தி எந்த இடத்துல வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம். கிறிஸ்மஸ் மரங்களோட இந்த மரங்கள்லாம் முக்கால்வாசிக்கு மேலே சீனாவிலேருந்து தான் ஏற்றுமதி ஆகுது அமெரிக்கா மற்றும் கனடாக்கு. 80%, ஏற்கனவே சொன்ன மாதிரி 80%க்கு மேலான மக்கள் செயற்கையான மரங்களை தான் வச்சுருக்காங்க. அதனால் உள்ளூரில் இருக்கிற இந்த விவசாய நிலங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க இயற்கையான கிறிஸ்மஸ் மரங்களை வளர்க்குறாங்க. அவங்களோட விற்பனை 20% தான் இருக்குது.
அதனால் நிறைய பேர் உள்ளூர் மரங்களை வாங்குங்க, அப்போ தான் உள்நாட்டில் வியாபாரம் பெருகும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளையும் முன்னெடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த மரம் இப்போ தான் இருக்கிறதுலே கடைசி இந்த வகையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. நிறைய மரங்கள் வித்துடுச்சு, 1-2 மரங்கள் தான் மிச்சம் இருக்கிறதா மாதிரி எழுதியிருக்காங்க. அப்படி பனி படர்ந்திருக்க மாதிரி இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இதனோட விலை $450. கிறிஸ்மஸ் மரங்களை வீட்டில் வைக்கிற பழக்கம் ஜெர்மனியில் தொடங்கினதா வரலாற்று குறிப்பு சொல்லுது. 15ஆம் நூற்றாண்டு இறுதியில் 16ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் இந்த பழக்கம் ஆரம்பித்ததா சொல்லப்படுது. அமெரிக்கா மற்றும் கனடாலலாம் 19ஆம் நூற்றாண்டில் தான் கிறிஸ்மஸ் மரம் வைக்கிற வீடுகளில் வைக்கிற பழக்கம் இருக்குது. இங்கே வீடுகளில் மட்டும் இல்லை, அலுவலகங்களில் கூட சாப்பிட்ற டைனிங் ஹால்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துலலாம் கிறிஸ்மஸ் மரங்கள், வரவேற்பறையிலலாம் கிறிஸ்மஸ் மரங்கள் வச்சுருப்பாங்க. பெரிய வணிக வளாகங்களில் ரொம்ப உயரமான 20 அடி 25 அடி அவ்வளோ உயரமான கிறிஸ்மஸ் மரங்களை வச்சு அழகாக வண்ண விளக்குகளால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நம்ம இவ்வளவு நேரம் செயற்கையான பிவிசி மரங்களை, பிளாஸ்டிக் மரங்களை பார்த்தோம். இப்போது இயற்கையான கிறிஸ்மஸ் மரங்களை பார்க்கலாம். அதே கடையில் வெளியில் ட்ரீ லாட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையான கிறிஸ்மஸ் மரங்கள் விற்பனைக்கு வச்சுருக்கு. அந்த மரங்களெல்லாம் வெட்டி அப்படியே அதை அழகாக சுருட்டி அடுக்கி வச்சுருக்காங்க, மொத்தமாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதில் நமக்கு ஏற்ற அளவு, நம்ம வீட்டில் எந்த அளவில் கிறிஸ்மஸ் மரம் வாங்கினா வைக்கிறதுக்கு இடம் தோதுப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் ஊசி இலைகள். இதனோட வகைகள் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரூஸ் மரம், ஃபிர் மரம், பைன் மரம், இதிலெல்லாம் கிறிஸ்மஸ் மரங்கள் இருக்கும். இதில் இப்போது ஆர்கானிக் கிறிஸ்மஸ் மரங்கள் கூட வந்திருக்கு. இந்த ஆர்கானிக் கிறிஸ்மஸ் மரங்கள் இயற்கையான உரங்களை பயன்படுத்தி இயற்கை முறையில் விளைய வச்சதை சொல்கிறாங்க. இது அந்த மரங்களை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. இதுவும் இதே கடையிலே விற்பனைக்கு இருக்குது. இந்த ஸ்டாண்டை நம்ம எந்த அளவில் மரம் வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதை வைக்கிறதுக்கு அந்த ஆணி, போல்ட்டு அதெல்லாம் கூட சேர்த்தே விற்பனைக்கு வச்சுருக்காங்க. இதை வாங்கிட்டு போயிட்டு அந்த மரத்தை இதுக்குள்ளே வச்சு பொருத்திடலாம், கீழே விழாமல் அழகாக மாட்டிடலாம். இதை தரையில் வைக்கும்போது தரையில் ஈரம் பட்டு தரை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு லீக் ப்ரூஃப் இந்த அப்சார்பன்ட் ஃப்ளோர் ப்ரொடெக்டரும் விற்கிறாங்க. இதுவும் சேர்ந்தே வாங்கிடலாம். இதை விரிச்சிட்டு அது மேலே அந்த ஸ்டாண்ட் வச்சு அது மேலே மரத்தை வச்சிட்டோம்னா தரை பாதிப்படையாது. இந்த மரங்களெல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறத பார்க்கும்போது ஊர்லலாம் பொங்கலுக்கு கரும்பு அடுக்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தோணுது எனக்கு. அதே மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. நிறைய பேர் குடும்பத்தோட வந்து வாங்குவாங்க. இது ஒரு பெரிய பாரம்பரியமான வழக்கம். குழந்தைகளோட வந்து வாங்குவாங்க. அவங்கவுங்க வீட்டில் இந்த மரம் வைக்கணும், ஸ்ப்ரூஸ் மரம் வைக்கணும் அப்படிங்கிற பழக்க வழக்கம் கூட இருக்கும். அதை அவங்க அப்படியே பின்பற்றுவாங்க. இந்த இயற்கையான மரங்கள் ஒரு 2 வாரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மரங்களை வண்டியில் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் இங்கே எழுதி மாட்டியிருக்காங்க. புதுசாக வர்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலே வண்டிக்கு மேலே எப்படி கட்டுறது, ஓப்பன் ட்ரக்காக இருந்தால் அதில் எப்படி வச்சு கட்டணும், காருக்குள்ளே எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜர்ஸ், அந்த முறைகளை குறிப்பிட்டு இருக்காங்க. அவங்க புதுசாக வரவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சுருட்டி வச்சுருக்க மரத்தை விரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக சில மரங்களை விரிச்சும் வச்சுருக்காங்க பார்வைக்கு. இதை பார்த்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த சைஸில் மரம் வாங்கினா அது பார்த்தா விரிச்சா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வாங்கலாம். இது இங்கே ஒரு முறையாக செய்கிற ஒரு கிறிஸ்மஸ் பாரம்பரியம் கூட சொல்லலாம். அநேக வீடுகளில் இதை பின்பற்றுவாங்க. இது கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்மஸ் மரம் வளர்ப்புங்கிறது ஒரு பணப்பயிர்னு சொல்கிறாங்க. எப்படி வேர்க்கடலை, கரும்பு சாகுபடி செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மரம் வளர்ப்புலையும் நிறைய விவசாயிகள் ஈடுபட்டு இருக்காங்க.
நம்ம இதுவரைக்கும் செயற்கை மற்றும் இயற்கையான கிறிஸ்மஸ் மரங்கள் பற்றி பார்த்தோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.